தமிழனை மடியில் மயக்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி. பணிவின் பெருமையா துணிவின் திறமையா? நான் துணிவின் திறமையே பேச போகிறேன். ஐயா வந்ததுல இருந்து பணிவுனே பேசுறாங்க, பணிவுனே பேசுறாங்க. துணிவு இல்லாமையா பணிவை பற்றி பேச வந்திருக்கிறாங்க? இந்த காலத்துல பணிஞ்சு போனா வாழ முடியுமா? தலை நிமிர்ந்து வாழ துணிவுடன் இருந்தா தானே வாழ முடியும். நான் யாரை பத்தி பேச போறேன்னா, கம்பராமாயணமே சூடு பிடிக்க காரணமா இருந்த சூர்பனகையை பற்றி பேச போகிறேன். கம்பராமாயணமே சூடு பிடிக்க காரணமாக இருந்த சூர்பனகை எப்படி எதுக போன விளையாடுது பாத்தீங்களா? ராமன் தவம் செஞ்சிட்டு இருக்கான். அப்ப சூர்பனகை ராமனை பார்த்த உடனே, இவ்வளவு அழகா ஒரு மானுடனா, இவனை எப்படியாவது நான் அடையணும்னு ஒரு துணிவு தன்மையில சூர்பனகை இருக்கிறா. ராமன் முன்னாடி அரக்கி குணத்துல போனா நம்மள ராமனுக்கு பிடிக்காம போயிருவான்னு என்ன நினைச்சு திருமகளை வேண்டி திருமந்திரம் கூறி அரக்கியில் இருந்த அழகியாக மாறி ராமன் முன்னால் போறார். அதான் கம்பன் அவ்வளவு ஒரு அழகாக ஒரு பாடல் கூறியிருப்பாரு. பஞ்சி ஒளிர் விஞ்சுகுரில் பல்லவ மனுங்க செஞ்செவியே கஞ்சனிக சீரடியில் ஆகி சொல் இள மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு அவ்வளவு ஒரு அழகாக சொல்லியிருப்பாரு. மயில் தோகைகளை போல கூந்தலை கொண்டு வஞ்சி கொடி போல் அன்ன போல் நடந்து ராமன் முன்னால் நிற்பார். ராமன் கேட்கிறார், ஏது பாதி ஏது பெயர் ஏவர் உறவு அப்படின்னு. உடனே சூர்பனகை சொல்கிறார், நான் இலங்கை வேந்தல் ராவணனின் தங்கை என்று சொல்கிறார். ராமன் கேட்கிறார், தேவலோக கண்ணியை போல தோன்றுகிறாயே, நீ எப்படி அரக்கன் குலத்தில் பிறந்தாய் என்று கேட்கிறார். உடனே சூர்பனகை சொல்கிறார், நான் செய்த கடும் தவத்திற்கு கிடைத்த வரம் என்று ராமனை அடைவதற்காக பொய் கூறுகிறாள் துணிவுடன். ராமன் கேட்கிறார். உடனே ராமனிடம் சூர்பனகை கேட்கிறார், தன்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு. உடனே ராமன் சீதையை காமித்து, நான் சீதையை திருமணம் பண்ணி விட்டேன் என்று சொல்றாரு. உடனே சூர்பனகை வஞ்சியாக நின்றவள் வஞ்ச மகளாக மாறி தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் உன் தம்பிக்கு திருமணம் செய்து கொள் என்று துணிவுடன் கேட்கிறாயா சூர்பனகை? இலக்குவன் அதை அறிந்த இலக்குவன் விரைந்து ஓடி வந்து ஒரு கையால் கூந்தலை பற்றி கொண்டு மறு கையால் உறைவாளை எடுத்து அவள் மூக்கையும் காதையும் அறுத்து விடுகிறான். உடனே சூர்பனகை துணிவுடன், உங்களை அரிக்க கரணை கொண்டு வருகிறேன் என்று இலங்கைக்கு செல்கிறார் சூர்பனகை. ஐயா இந்த காலத்துல எல்லாம் ஒரு கால அடிபட்டுட்டா கூட நம்ம வீட்டுல பயந்துகிட்டே ஆட்டமே சொல்ல மாட்டோம். ஆனா சூர்பனகை அவள் செய்த தவறு என்று தெரிந்தும் கூட அண்ணனிடம் போய் துணிவுடன் சொல்கிறாரியா. அண்ணன் அரசபையில் இருக்கும்போது துணிச்சலாக போய் அண்ணன் அவள் செய்த தவறை கூறாமல் சீதை மேல் காதல் கொள்ள வைத்து அண்ணனை அனுப்பி வைக்கிறார். காமன் அன்பு மேல்பட்டு காதல் சுகவாதையுற்று ராமனையே தேடி வந்த மங்கை இவ இலங்கை வேந்தன் ராவணனின் தங்கை. கம்பனையே சொக்க வைத்தாள் அண்ணனையே சிக்க வைத்தாள். பக்க இருந்த லக்குவனும் அறிந்தான், அந்த பாதகி உறுப்புகளையே அறுத்து எறிந்தான். துன்பம் வந்தாலும் துணிவுடன் செய்த காரியம் முடிவில் இன்பம் தரும் என்ற கம்பர் அவ்வளவு ஒரு அழகாக கூறியிருக்கிறார். எனவே கம்பராமாயணத்தின் துணிவுதான் சிறந்தது என்று சொல்வீர்கள் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கம்பனை சொக்க வைத்தால் அண்ணனை சிக்க வைத்தாள். அதுலதான் சூர்பனகையினுடைய துணிவு நிக்குது. சூர்பனகை என்கின்ற பாத்திரம் உண்மையிலேயே துணிச்சல்னா சூர்பனகை மாதிரி தாங்க துணிச்சல் வேணும். போரில் தன்னால் வெற்றி அடைய முடியாது, ராமனை தன்னால் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட சூர்பனகை அதற்கு தன்னுடைய அண்ணனை பகடைக்காயாக மாற்றினாள். என்ன செஞ்சா எது நடக்கும்னு சூர்பனகைக்கு தெரியும். நீலமாமன நிருதர் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் மைமினல்னு கம்பன் சொல்லுவான். ராவணன் விழுந்து கிடக்கும் பொழுது வீடனன் புலம்புவான், கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று அது குறித்து பல்லாலே இதழறிக்கும் நெடும்பாவி கொடும்பார பழி தீர்த்தாளோன்னு அங்கே கொண்டு சூர்பனகை வீடன் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், அவ்வளவு உயரத்தில் இருந்த இலங்கை வேந்தனை தன்னுடைய துணிவால் அவள் சாய்த்தாள். அதுதான் சூர்பனகையினுடைய செயல். அது நல்லதா கெட்டதாங்கிற விவாதத்திற்கு பின்னாடி வருவோம். ஆனால் தனி நபராக நின்று ஒரு பெண்ணாக நின்று காப்பிய போக்கையே மாற்றியவள் சூர்பனகை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை பேசிய மாணவிக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். நிறைவாக பணிவின் பெருமையே என்ற அணையினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறார் செல்வி ஆ